ஹாய்! இன்னைக்கு நாம பார்க்க போறது துரந்தர் த ரிவெஞ்ச் படத்தோட ரிவ்யூ தான். இந்தியன் ஸ்பை ஏஜென்ட்டான துரந்தர் பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாத அமைப்புக்குள்ள ஊடுருவி அங்கே இருக்கிற பெரிய தலையை போட்டுட்டு அவனுடைய இடத்துக்கு தான் வந்து அங்கிருந்தபடியே இந்தியாவுக்கு சேதம் விளைவித்து கொண்டிருக்கிற தீவிரவாதிகளை இனங்கண்டு அவங்கள ஒட்டு மொத்தமாக அழித்து அவங்களுடைய சதித்திட்டங்களிலிருந்து இந்தியாவை எப்படி காப்பாற்றுறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சது துரந்தரோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் அதை தொடர்ந்து வர வன்முறை காட்சிகளும் தான். அதை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை வேறொரு பரிணாமத்தில் அறிமுகப்படுத்தி இன்டர்வெல்லில் ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ எஸ்பி சௌத்ரியை கொலை பண்ணுற சீனும் அதுக்கு முன்னாடி வர ஒரு சின்ன காமெடி போர்ஷன்ஸும் ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் துரந்தர் தன்னோட மனைவி கிட்ட தான் ஒரு இந்தியன் ஸ்பை ஏஜெண்ட் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிற சீனும் அதை தொடர்ந்து வர உணர்ச்சிபூர்வமான வசனங்களும் ரொம்ப அருமையாக இருந்தது. பார்வையாளர்களை ரொம்பவே கண்கலங்க வைக்கிற அளவுக்கும் இருந்தது. ஸோ கிளைமேக்ஸில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து மொத்த தேட்டரையும் அப்ளாஸ் பண்ண வச்சுருந்தாங்க படக்குழுவினர். ஸோ இதை தாண்டி படத்தில் மேக்கிங், சவுண்ட் எஃபெக்ட், எடிட்டிங், மியூசிக், மிக்சிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. முக்கியமாக தமிழ் டப்பிங் ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல ரொம்ப காமெடிலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் பர்சனலி பிடிக்காதது அப்படின்னா, துரந்தர்கிட்ட மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற தீவிரவாதிக்கிட்ட மாதவன் வீடியோ காலில் பேசுகிற மாதிரி ஒரு சீன் வரும். அதில் மாதவன் அந்த தீவிரவாதியை பார்த்து பாரத் மாதா கி அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்படி பாரத் மாதா கி ஜேன்னு சொல்லி தீவிரவாதியை வற்புறுத்துவார். உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த தீவிரவாதி பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் துரந்தர் அவனை சுட்டு கொள்கிற மாதிரியும் அதை பார்த்து மாதவன் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த காட்சி அமைஞ்சிருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா, இதே தீவிரவாதி தான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் மாதவன் பாரத் மாதா கி அப்படின்னு சொல்லும்போது இந்தியர்களை ஜே சொல்ல விடாமல் இவர் பயமுறுத்தியிருப்பார். அதுக்கு பதிலடியாக தான் இந்த சீன் அமைக்கப்பட்டிருக்கும். ஆக்சுவலாக எழுத்தாளர் சாண்டில்யன் யவனராணி அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருப்பார். அந்த நாவலில் இளஞ்செழியன் மதகுருவை லாக் பண்ணுற மாதிரி ஒரு சீன். அப்போது மதகுருக்கிட்ட இளஞ்செழியன் என்ன சொல்லுவார்னா, மதமும் அரசியலும் ரெண்டில் எதுவாக இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதன் அவனுடைய விருப்பத்தின் பேரில் தான் அதை பின்தொடர வேண்டுமே தவிர யாருடைய வற்புறுத்தலின் பேரிலும் அதை பின்தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் உண்மையும் கூட. இதில் அந்த தீவிரவாதி முஸ்லீம் மதத்தை சார்ந்தவன்னு தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனை பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்ல வச்சு அதுக்கப்புறம் சுட்டு கொண்டதுங்கிறது அவனுடைய இறையாண்மைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு வன்முறை தான். அதாவது முதல் பாகத்தில் எப்படி இந்த தீவிரவாதி பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்ல விடாமல் தடுத்தது தவறோ அதே போல தான் இதுவும். அது தவறுனா இதுவும் தவறு தான். அதுக்கப்புறம் டிமானிட்டேஷன், பண மதிப்பிழப்பு. அதனால் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது வேறொரு காரணத்துக்காக நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் காட்டுறாங்க. அந்த காரணம் ரொம்ப சூப்பராகவும் அதே சமயம் படத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாகவும் அமைந்துள்ளது. இந்த இடத்துல தான் டைரக்டர் ரைட்டர்ஸ் கேன் மேக் எனிதிங் ரைட் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு நல்ல எழுத்தாளன் சரியை தப்புன்னும் உண்மையை பொய்யின்னும் திரித்து கூறி மக்களை நம்ப வைத்து விட முடியும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் இயக்குனர் ஆதித்யதார் அவர்களை பாராட்டியே தீர வேண்டும். மணிப்பூரில் கலவரம் பற்றி எரியும் போதும் நடு ரோட்டில் பெண்களை நிர்வாணமாக கூட்டிகிட்டு கற்பழித்து கொலை பண்ணப்பட்ட போதும் சின்ன சின்ன பசங்களை நடு ரோட்டில் முட்டி போட வச்சு சுட்டு கொல்லப்பட்ட போதும் நம்மளோட ஃபாரினில் போய் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருங்கிறத பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்தால் அதை வெளியிட இந்த அரசாங்கம் அனுமதிக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுவும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான். உண்மையை சொல்லப்போனால் துரந்தரை விடவும் அதில் ரத்தமும் சதையுமான வலி, வேதனை, கண்ணீர், மரண ஓலம், அழுகை எல்லாமே அதிகமாக இருக்கும். அதை வெளியிட இந்த அரசாங்கம் அனுமதிக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? Do you think this is really democratic country? Absolutely not. எதிர்த்து கேள்வி கேட்க கூட வலுவிழந்த ஒரு சாமானிய மனிதனோட சாதாரண வாழ்க்கையை சரியாக வாழ்கிறதுக்கு இங்கே எது தேவையோ அதுதான் அத்தியாவசியம். ஆனால் அந்த அத்தியாவசியங்கிறது இங்கே எல்லாருக்குமே சரியாக கிடைக்கிறது இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அத்தியாவசிய பொருட்களோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு.
இன்னும் நிறைய கஷ்டம். இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது கேஜிஎஃப் 2ல் ப்ரைம் மினிஸ்டராக வர்றவங்க பார்லிமெண்ட்டில் ஒரு கதை சொல்லுவாங்க. எனக்கு அதுதான் ஞாபகத்தில் வந்தது. உங்கள் எல்லாருக்கும் ஒரு கிராமத்தோட கதை சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு கிராமத்தில் இருக்கிற வீட்டை கொள்ளைக்காரங்க கொள்ளையடித்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் எதுவுமே கேட்கல, பிகாஸ் இட் வாஸ் நாட் தியர் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பக்கத்து வீடுகளை கொள்ளையடித்தாங்க. தெருவில் இருக்கவங்க எதுவுமே கேட்கல, பிகாஸ் இட் வாஸ் நாட் தியர் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அந்த கொள்ளைக்காரங்க மொத்த கிராமத்தையும் கொள்ளையடித்தாங்க. அந்த கொள்ளைக்காரங்களை நம்ம பிரிட்டிஷர்ஸ்னு சொல்லுவோம். அந்த கிராமத்தோட பேர் இந்தியா. இட் இஸ் நாட் அவர் ப்ராப்ளம்னு விட்டுட்டோம். தட் இஸ் வை வி ஆர் ரூல் ஓவர் பை 250 years. இன்றைக்கி அதே மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான், மொத்த நாட்டையும் கொள்ளையடிக்க போகிறான். பட் ஐ நாட் அலவுட் டு ப்ரிவெல் அப்படின்னு. அதில் வர ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம ஆள் கூட ஃபிட் பண்ணி பார்த்தா பக்காவாக சூட்டாகும். பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் என்ன நல்லது நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்ன கெட்டது நடக்கும்னு எனக்கு தெரியும். பிரிவினைவாதம் வரும். இந்து, கிறிஸ்டின்ஸ், முஸ்லீம்ஸ் நமக்குள்ளே நம்ம அடிச்சுக்குவோம். ஆக்சுவலாக நம்ம சின்ன வயசில் இந்தியாவை பற்றி படிக்கும்போது இந்தியாங்கிறது பல்வேறு விதமான மொழிகளையும் பல்வேறு விதமான கலாச்சாரங்களையும் அடிப்படையாக கொண்ட பல்வேறு விதமான மக்கள் ஒன்றாக வாழ்கின்ற ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் இப்போது இந்திய நாடு இந்துக்களோட நாடு அப்படின்னு நம்மளில் பல பேர் கோஷம் போடுற அளவுக்கு நாம் தரம் தாழ்ந்து போயிருக்கிறோம். நம்மளுடைய பலமே நம்மளுடைய ஒற்றுமை தான். நம்மளோட பலம் இந்த ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவை வியந்து பார்த்து நேசிக்கிறதுக்கான ஒரே காரணமும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒற்றுமை தான். அவர் யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் அவர் கண்ட்ரி. அதற்கு தடையாக வர எதுவாக இருந்தாலும் அதை நாம் ஒற்றுமையோடு போராடி தகர்த்தெறிய வேண்டும். பிரிவினைவாதமும் ஏற்றத்தாழ்வும் இந்த தேசத்தில் அழித்தே தீர வேண்டிய கொடிய நோய்கள். அதை அழிக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் நம் அனைவருக்கும் உள்ளது. மேக்கிங் வைஸ் இது தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு முழு தகுதியுள்ள ஒரு தரமான படம். இந்த படத்தில் என்டர்டைன்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, ஆனால் அரசியல் எடுத்துக்காததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ என்னோடய பர்சனலி இதில் இருக்கிற அரசியல் நமக்குள்ள வெறுப்பையும் பிரிவினைவாதத்தையும் மட்டுமே ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது. ஸோ அதனால் எனக்கு இந்த அரசியல் அவ்வளோவா பிடிக்கல. ஸோ இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக ஒர்த் வாட்சிங் தான். தேங்க்யூ. ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. நானே எல்லாத்தையும் மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுறதுனால நிறைய கட்ஸ் வரும். ஸோ ஐ ஹோப் அடுத்தடுத்து வர வீடியோஸில் அந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். அதையும் தாண்டி லைட்டிங்ஸ் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் பேடாக இருக்கும், அதையும் நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய கருத்தில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் எளிய முறையில் நாகரிகமாக பதிவிடுங்க. அதை நானும் படிக்கிறேன், நிறைய தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என் மேலே ஏதாவது தப்பு இருந்தால் அதை நானும் திருத்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. டேக் கேர்.